ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 28ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லிங்கோ கிங் சொன்னதை கேட்டு எம்பரர் டென்ஷன் ஆகிறாரு. என்னது மார்க்கஸ் வு தப்பிச்சிட்டானா? அவர் அதுக்காக மன்னிப்பும் கேட்க வேற ஏதாவது கிடைச்சிச்சான்னு அவர் கேட்கிறாரு. அவர் கையில இருந்த ஒரு மண்டோட மாஸ்க் வெளியே எடுக்க அது நேரா எம்பரர் கைக்கு வருது. இந்த மாஸ்க் மட்டும் இல்லை எம்பரர், அங்க நிறைய ஷேடோ கிளானுக்கு சொந்தமான வெப்பன்ஸை நாங்க கண்டுபிடிச்சோம். மார்க்கஸ் வு தான் ஷேடோ கிளானோட ஹெட்டா இருக்கணும். அவன் தான் அவன் பையன் கிட்ட இந்த மாதிரி பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பான். வேலை முடியலன்னு அவன் தலைமறைவாயிட்டான்னு சொல்ல அவரும் அந்த விஷயத்த பத்தி அங்கிருந்த மத்தவங்க கிட்ட எல்லாம் ஒப்பீனியன் கேட்கிறாரு. குய்ஹெட், எனக்கும் லிங்கோ கிங் சொரமா தான் நடந்திருக்கும்னு தோணுது எம்பரர். நமக்காங்க அது எப்பறம் உனக்கு தோணும்? விஷயம் தெரியறதுக்குள்ளேயே அவங்க இந்த காணாம போயிருக்கானா? கண்டிப்பா அவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்கணும். அது யாருங்கிறத நீங்க தான் விசாரிக்கணும் எம்பரர்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம குய்ஹெட்டை பார்க்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்னடா குரலை ஏத்துற? வாங்கினது பத்தலையா? அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் சண்டை போட ரெடியாகு. நம்ம எம்பரர் உங்களோட இதே வேலையா போச்சு. கடைசியா லிங்னான் கிங் கிட்ட அதை பத்தி கேட்கிறாரு. மார்க்கஸ் வு ஷேடோ கிளானோட ஹெட் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் காணாம போயிருக்கானா கண்டிப்பா இந்த விஷயத்துக்கும் ஷேடோ கிளானுக்கும் எது சம்பந்தம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் இந்நேரம் நம்ம நாட்டை விட்டு வெளியே போயிருக்க முடியாது. நம்ம அப்படியாவது அவரை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லு. எம்பரரும் ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாரு. எப்படியாவது அந்த மார்க்கஸ் வுவை நீங்க உடனே கண்டுபிடிச்சாகணும். நம்ம லிங்கோ கிங் கிட்ட கமாண்டர் சீல் கொடுக்க போறத சொல்றாரு. எக்ஸ்ட்ரா சோல்ஜர்ஸையும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். நாட்டையே திருப்பி போட்டாவது அவனை நீ கண்டுபிடிச்சாகணும். உயிரோடையோ இல்ல பணமாவோன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இப்ப டான் பவிலியனுக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துக்கு வரணும்னு நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருப்பேன் தெரியுமா? அங்க பார்த்து நம்ம ஜியோ அவங்கள பார்த்த உடனே நம்ம லிட்டின் வாய பொழந்துடுறாரு. யார் இந்த ஃபேரி? அவங்கள ஃபேரின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு குசியே தாங்கல. நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, இவங்க தான் டான் பவிலியனோட மாஸ்டர். என்னது பவிலியன் மாஸ்டர்? நான் ஏதோ ஆர்வ கொள்ளல பேசிட்டேன், நீங்க தான் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அப்படித்தான் நினைப்பேன்னு அவங்க சொல்றாங்க. அவர் அப்படியே பயந்து போக நான் சும்மா கிண்டல் பண்ண. அவங்க அப்படியே முன்னாடி போக நம்ம லிட்டின், குயின்சன் உனக்கும் சியோக்கும் நடுவுல ஏதாவது போயிட்டு இருக்க என்ன? அவங்களும் நம்ம ஹீரோவை அப்படியே பாக்குறாங்க. எதுவும் தெரியாத மாதிரி நம்ம லிட்டின் முழிச்சிட்டு இருக்கு. நம்ம குயின்சன் அவங்க என்னோட பிசினஸ் பார்ட்னர், அவ்வளவுதான். அப்படியே உள்ள போக அவர்கிட்ட இருந்த பேப்பரை வெளியே எடுத்துடுறாரு. இந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் நீங்க எனக்காக கொஞ்சம் ரெடி பண்ணி தரணும். ஜியோவும் வந்து அப்படியே அவர்கிட்ட இருந்து அதை வாங்கி பாக்குறாங்க. அதை படிச்சு பார்த்துட்டு இது எல்லாமே கிரேட் 4 ஹெர்பல்ஸ், இதை வச்சு நீ என்ன பண்ண போற? ஹெர்பல்ஸ் ரெடியான உடனே அது உங்களுக்கே தெரியும் சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நம்ம லியோகுவாங் மாஸ்டர் கிட்ட கொடுத்து இதை உடனே ரெடி பண்ணுங்க. அவரும் குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடிடுறாரு. அவங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோவையே வச்சு கண்ண வாங்காம பாத்துட்டு இருக்க நம்ம லிட்டன் குயிமிங்லாம் எதையுமே பார்க்காத மாதிரி பார்க்காம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஓடி போனவரும் திரும்ப வந்துடுறாரு. மாஸ்டர் நீங்க கேட்ட எல்லா ஹெர்பலுமே ரெடியா இருக்கு. அவங்க அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. சியோ நம்ம ஹீரோ கையை பிடிக்க போக அவர் டக்குன்னு ஊத்திடுறாரு. குயிமிங், லிட்டன் நீங்க ரெண்டு பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா குயிச்சன், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான் பவிலியன் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம குயிமிங் தோல்ல கைய போட அவர் அப்படியே வரப்பா நின்னுட்டு இருக்காரு. கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அவர் அப்படியே ஒரு வரல அவர் கையை ஒரு மேல இருந்து எடுக்க, மாஸ்டர் லியோ குவாங் நீங்க என் கூட வாங்க. என்னது நானா? குயிச்சன் இந்த வந்துட்டேன். அவரும் சமகுசியா போயிடுறாரு. நம்ம சியோ லைட்டா கோவமா அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. லியோ குவாங் மாஸ்டர் முன்னாடி நம்மளோட பிரின்ஸ் கிங்லாம் கூட தலை வணங்குவாங்க. ஆனா அவர் எதுக்காக குயிச்சன் பின்னாடி எப்படி ஓடிட்டு இருக்காரு? ரிஃபனிங் ஹால்ல எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம சியோ மாஸ்டர், குயின்சன் நான் வெறும் கிரேட் 3 அல்கெமிஸ்ட் தான், என்னால எப்படி கிரேட் 4 ஹெர்பலை ரெடி பண்ண முடியும்? இந்த வாட்டியும் நான் தான் உங்களை லீட் பண்ண போறேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவரு கேட்கிறாரு. அவர் வச்சிருந்த அந்த ஸ்பிரிட் கோர் கிறிஸ்டலையும் வெளியெடுக்க அவங்க அப்படியே சாக்காகிறாங்க. பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்டோட டீப்புக்கு நீ போயிருந்தியா? ஆனா அந்த இடத்துக்கு மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர்ஸே போக கஷ்டப்படுவாங்க. உண்மையை சொல்லணும்னா அங்க இருந்த ஃபோர்ஸ் ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்ல, என்ன லைட்டா காயப்படுத்தினுச்சு அவ்வளவுதான். என்னது அவ்வளவுதானான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே முடிச்சிட்டு இருக்காங்க. ஆல் பிளட் மிஸ்ட் லிக்விட் தான் ரெடி பண்ண போறதா சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் அப்படியே உள்ள அனுப்பி வச்சுட்டு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண. இப்ப அப்படியே பேலஸ கட்டுறாங்க. லிங்கோ கிங் மின்னல் வகத்துல டக்குன்னு உள்ள வராரு. இவ்வளவு அவசரமா? அப்படி என்ன நடந்துச்சு? பெரிய ஆபத்து எம்பரர். சோ கிங்டம் அவங்களோட 10 லட்சம் சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு நம்ம பார்டர் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸ்பைஸ் மூலியமா இப்பதான் தகவல் கிடைச்சிச்சுன்னு சொல்ல அது கேட்டு அவரே ஆடி போயிடுறாரு. எனது 10 லட்சம் சோல்ஜர்ஸா? குயிஹெட்டும் அவனுங்க ஊரையே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க போல. கண்டிப்பா நம்ம நாட்டையே அழிக்கிறதா அவங்க திட்டமா இருக்கும். லிங்கோ கிங் காம்படிஷன்ல நடந்த விஷயத்துக்கு பழிவாங்க தான் அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. ஃபெங் சாகடிச்ச தேர்ட் பிரின்ஸ் அவங்க நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தன். அவன் க்ரௌன் பிரின்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. குயிஹெட் திரும்பவும் கதற ஆரம்பிச்சிடறான். இல்ல என் பையன் அதை பண்ணல, இந்த வேலையை பண்ணது குயின்சன் தான். காங் திரும்பவும் டென்ஷன் ஆயிடுறாரு. ஃபெங் தான் அந்த வேலையை பண்ணதுன்னு சொல்லி 5 கிங்டமுமே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்ப மாத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தைரியம் இருக்கு? போடலாங்க. அவரு டென்ஷனாக ரெண்டு பேரும் திரும்பவும் சண்டை போட்டுக்க ரெடி ஆயிடுறாங்க. கிங் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவரு கையிருக்குன்னு அந்த சான்ஸ்ல நமக்கு அங்க ஒரு வாயிலே 2 குத்து விடுறாரு.
அவரு திரும்ப கையவங்க சத்தம் எம்பரர் அடே இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? லிங்னான் கிங் எனக்கும் இப்பதான் தகவல் வந்துச்சு, கோஸ்ட் இம்மோர்டல் செக்டர் பார்டர் வழியா கேபிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்காங்களாம். கோஹெட் ஆனா அவங்க இதுக்காக வரணும்னு கேக்கு. நம்ம லிங்வோ கிங் செத்தது அவங்களோட யங் மாஸ்டரும் தான். ஆனா இந்த எந்த விஷயத்த பத்தியுமே பார்டர்ல இருக்கிற நம்ம கிங் மைட்டி கிட்ட இருந்து அவங்களுக்கு தகவல் வரல. கிங் செம காண்டாகிறாரு. அவன் அப்படி அங்க என்னதான் கழட்டிட்டு இருக்கான், எந்த ஒரு முக்கியமான விஷயமுமே நமக்கு தெரியல. உடனே அவனுக்கு லெட்டர் அனுப்புங்க, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். இப்ப அப்படியே டான் பவிலியன் நம்ம லீட்டேனோ குய்மிங்கோ கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மாஸ்டர்ஸும் அப்படியே அந்த இடத்துக்கு வர குயின்சன் பிளட் மிஸ் லிக்யூட் ரொம்பவே நல்ல வேலை செய்யுது. அவரும் அதை பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம லியோகுவாங் கிட்ட சொல்லி இவங்க 2 பேரையும் நீங்க பாத்துக்கங்க, எனக்கும் கல்டிவேட் பண்ண ஒரு இடம் வேணும்னு சொல்ல நம்ம ஜியோ அதான் யாரும் இருக்குன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. குயின்சன் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் கல்டிவேட் பண்ணலாம், நான் உனக்கு கம்பெனி கொடுக்கட்டுமா? அவர் அதெல்லாம் ஒரு அணியும் பிடுங்க வேணாம், நீங்க போய் என் ஃப்ரெண்ட்ஸை பாத்துக்கங்கன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப அவரும் அவரோட கல்டிவேஷனுக்காக ரெடி ஆகிறாரு. டக்குன்னு பார்த்து அந்த மிஸ்டீரியஸ் எய்ட்ஸின் ஸ்வாட் திரும்பவும் அவரு முன்னாடி வந்துருது. அது அப்படியே அவருக்கு பவர் கொடுக்க ஆரம்பிக்க அவருக்கும் இதெல்லாம் ஏன் நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. அவரோட தண்டர் சீல் பவரை யூஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி திரும்பவும் அவருக்குள்ளே இழுத்துக்கிறாரு. அவர் அப்படியே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கல்டிவேட் பண்ற இடத்துக்கு போக அதுக்குள்ள உன் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சா? சியோ நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணணும். அவங்க என்னன்னு கேட்க அவர் அப்படியே நம்ம லீகுவாங் மாஸ்டர் பாக்குறாரு. நான் இதையும் பாக்கலங்கிற மாதிரி அவரும் வழக்கம் போல திரும்பிக்க அவரை நேரா அவங்க காது கிட்ட போயிட்டு ஏதோ சொல்றாரு. இது எவ்வளவு ஆபத்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க பண்ற ஹெல்ப்ப நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கொஞ்சம் நீ என்ன நம்பி என்கிட்ட கேட்டிருக்க, கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன். அவர் அங்கிருந்து கிளம்ப நம்ம லீகுவாங் மாஸ்டர் அவர் என்ன கேட்டன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ உன் வேலையை மட்டும் பாரு, நான் திரும்ப வர வரைக்கும் இவங்களை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப நம்ம லிங்கோ கிங்க காட்டுறாங்க. அவன் அவனோட இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அந்த மாஸ்க்கும் அவன் பக்கத்துல தான் இருக்கு. சாடோக்லான சேர்ந்த அந்த மாஸ்க் எடுத்து அவன் அப்படியே அவன் முகத்துல மாட்டிட்டு இருக்க அவனோட சர்வன்ட் உள்ள வரான். மாஸ்டர் குயின்சன் உங்களை பார்க்க வந்திருக்காரு. மாஸ்க் அப்படியே கீழே இறக்கிட்டு அவனை உள்ள வர சொல்லு, அவன் இங்க வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்க. அவர் கையில இருந்த மாஸ்கே அப்படியே மறை வைக்க நம்ம ஹீரோவும் இப்ப உள்ள வந்துடுறாரு. குயின்சன் இந்த நேரத்துல நான் பார்க்க வந்திருக்கீனா, ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன? நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டேன், ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டிக்குது. அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ நம்ம நாட்டோட ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட இருந்து ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு டீ எல்லாம் கொடுத்து அவரை கவனிக்கிறாரு. ஃபுட்டு மவுண்டைன்ல இருந்து இது ரெடி பண்ணுவாங்க. ஒரு கப்புக்கு 10 வருஷம் தேவைப்படும். 5 கிங்டம்லயும் பெஸ்டான ஒரு டீன்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோவும் ஆனா ஃபுட்டு மவுண்டைன் ஜோ கிங்டம்ல இருக்குல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க இடத்தோட ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரெஸரி உங்ககிட்டயும் இருக்கா? அவரும் லைட்டா குசியா போயிட்டு அவங்க கிங்டம்ல இருந்து ஒரு வாட்டி அதை நம்ம எம்பரருக்கு கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. அவரு எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணாரு. அவரை வந்த விஷயத்த பத்தியும் கேட்க வேற என்ன, லியோட மர்டர் கேஸ் தான். அந்த டெக்னிக் ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு, அதை யூஸ் பண்ணவன் அவன் பக்கத்திலே இருந்தாதான் அவனை அவ்வளவு சீக்கிரம் கொண்டு இருக்க முடியும். அப்ப அங்க இருந்தது நம்ம 4 பேர் மட்டும்தான். ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம மார்க்கஸ் வூதா சாடக்லானோட ஹெட்னு சொல்லிருக்கீங்க. கொஞ்சம் நீ என்ன சொல்ல வர? 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்க. நீங்க தான் அந்த வேலையை பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சனா நான் கண்டிப்பா இங்க தனியா வந்திருக்க மாட்டேன். அவரும் ஒருவேளை உண்மையான குற்றவாளி நானா இருந்தா நான் உன்னை கொன்னுடுவேன், பயமா இல்லையா? நீங்க அப்படி நினைச்சிருந்தா அதை இந்நேரம் பண்ணிருப்பீங்கன்னு அவரு சொல்றாரு. அவரும் அப்படியே முன்னாடி வந்துட்டு உனக்கு உண்மையிலேயே தைரியம் ஜாஸ்தி தான், எனக்கு உன் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்ப நீயும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்பனா கண்டிப்பா இந்த வேலையை பண்ணது ஜெனரலா தான் இருக்கணும். அவர் அதுக்காக அப்படி பண்ணணும்னு அவரு கேட்கும். ஜெனரல் டியூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பேலஸ்ல தான் வேலை கிடைச்சிருக்கணும், ஆனா அவரை டிரான்ஸ்பர் பண்ணி அங்க அனுப்பி வச்சுட்டாங்கன்னு அவரு சொல்றாரு. அப்பனா பேலஸோட சீக்ரெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதா அவங்களோட எய்மா இருந்திருக்கணும். நம்ம லிங்கோ கிங்கோ அவங்க நாட்டோட நிலைமையை பத்தி சொல்றாரு. கோஸ்ட் இம்மோர்டல் செக்டர் ஆளுங்களும் கேபிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க யங் மாஸ்டர் கொன்னதுல நீ ஒரு சஸ்பெக்ட் தான், அதனால ஜாக்கிரதையா இருன்னு அவரு சொல்லும். அந்த விஷயத்த பத்தி அவர் அலர்ட் பண்ணதுக்காக அவரும் அவருக்கு டைம் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. லிங்கோ கிங் இந்த காலத்து பசங்களாம் ரொம்பவே தைரியமா இருக்கானுங்க. சிங்கத்தோட கோகுக்குள்ள தனியாவே வந்துட்டு போறான், அதுவும் நான் கொன்னுடுவேங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம. அப்படியே அவனோட மாஸ்கையும் வெளியெடுத்துட்டு புதுசா பிறந்த சிங்க குட்டிக்கு சிங்கத்தை பார்த்தா பயம் இருக்காதுங்கிறது என்னமோ உண்மைதான் சொல்ல அவனோட சர்வன்ட் திரும்பவும் உள்ள வரான். டான் பவிலியனோட ஜியோ மாஸ்டர், ஸ்டார் அகாடமி மாஸ்டர், பிளட் லைன் செக்டரோட பிரசிடென்ட்னு சொல்லி எல்லாருமே உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க எல்லாரும் இங்க என்ன பண்றாங்க தெரியல, ஆனா ஜியோ குயின்சன் சொல்லிதான் இங்க வந்ததான் சொன்னாங்கன்னு அவரு சொல்ல கிங் லைட்டா சிரிச்சுட்டு குயின்சன் என்ன நல்லா ஏமாத்திட்ட போல, நீ தனியா வந்தப்ப நான் யோசிச்சு இருந்திருக்கணும். அவங்க எல்லாரையும் உள்ள வர சொல்லி அவங்க வெயிட் பண்ண சொல்றோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. வாசலையே அவரோட அம்மா அவருக்காக நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரி நீங்க உள்ள போங்க. அவங்க ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணிட்டுமான்னு கேக்குறாங்க. ஆனா நம்மால் இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கிளம்பிடுறாரு.
ரூம்குள்ள போயிட்டு அவரோட பவுட்ஸை யூஸ் பண்ணி வீட்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஃபார்மேஷனை ரெடி பண்ற மாதிரி காமிச்சதோட வேலை முடிஞ்சிருச்சு. அவர் அம்மாவும் ஸ்நாக்ஸும் கைமா அவரை பார்க்க வராங்க. நான் தான் எதுவும் வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவரும் அதை வாங்கி அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கு. அப்படியே எபிசோட் 28 முடியுது. நம்ம கிட்டத்தட்ட இந்த சீரீஸோட ஃபைனல் பார்ட் நெருங்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஜோ கிங்டம் ஜுவான் எப்படி சமாளிக்க போறாங்க, லிங்கோ கிங் உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனாங்கிறதுலாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.